Zee Tamil family la you're already a part of it. So yeah, so few words that you're going to start Zee something. Tamil family போது கண்டிப்பா I'm very ரொம்ப சந்தோஷத்தை தாண்டி ஒரு வார்த்தை ஒரு இமோஷனல் கனெக்ட் வித் த டீம் ஆல்வேஸ். ஏன்னா அவங்க வந்து the kind of love and respect they give to anybody. எனக்கெல்லாம் நிறைய அவங்க they have given me so much respect and love. So வந்திருக்காங்க, உங்களோட full support வேணும். கண்டிப்பா மக்கள் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஷோவா தான் இருக்க போறது. கண்டிப்பா சார். Sir, thank you once again. நிறைய விஷயங்கள் பேச போறோம் சார். So you can be seated right now. Anyways. Please. Anyways. All right. So ஒரு ஜட்ஜ் வந்தாச்சு. நம்மளுடைய அடுத்த ஜட்ஜ் பத்தி சொல்லணும்னா ஒரு சிங்கர் மட்டும் இல்ல, ஒரு ஆக்டர். அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா பயங்கரமா கவுண்டர்ஸ்லாம் வரும், அந்த அளவுக்கு கலாய்ப்பாரு. ஸோ கண்டிப்பா இது ஒரு ஃபன் ஃபில் ஷோவா தான் இருக்க போகுது. I am so happy to welcome singer Mano sir on stage. Welcome Mano sir. So first time Zee Tamil கூட நீங்க இணையறீங்க. So happy to have you. So எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? முதல்ல மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். Zee தமிழ் எந்த ஒரு டேலண்ட்டையும் அற்புதமாக ப்ரமோட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு படியை ஏறக்கூடிய ஒரு சக்தி கொடுக்குற ஒரு சேனல். அதில் வந்து நிறைய ஷோஸில் எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து Zee தமிழ் மூலமாக நல்ல நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு அற்புதமான ஷோவில் நானும் என்னுடைய நண்பர் ஸ்ரீனி சேர்ந்து இதில் பங்கு பெறுவதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் Zee தமிழ் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. Thank you sir. Thank you so much sir. Alright, இப்போ வந்து ரெண்டு ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. இப்போ வந்து த மேட்சோ மேனை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சிங்கர், மியூசிக் டைரக்டர், ஆக்டர், டான்சர், டைரக்டர், எடிட்டர், இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ டேலண்ட் இருக்கு. அதாவது அவர் பாடல்கள் கேட்கும் போது எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அதே மாதிரி அவருடைய பிரசன்ஸும் அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆடுவாரு, பாடுவாரு, பாடிட்டே ஆடுவாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். அதாவது ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் சவுத் சினிமா அப்படின்னு சொல்லலாம். So ladies and gentlemen, ஒரு நல்ல கைதட்டல். Let's welcome our rock star DSP. வெல்கம் டு Zee தமிழ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி சார், ஏன்னா எல்லா லாங்குவேஜஸ்லயும் உங்களை வந்து ரியாலிட்டி ஷோக்கு கூப்பிட்டாங்க, ஜட்ஜ் பண்றதுக்கு கூப்பிட்டாங்க, பட் எங்கேயுமே நீங்க போல. இன்ஃபேக்ட் சிரஞ்சீவி சார் கூட ஏதோ ஷோக்கு ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட யூ டிட்ன்ட் அக்செப்ட் இட். பட் இப்போ யூ ஆர் கமிங் டு our Zee தமிழ் as a judge ன்னும் போது we are so happy, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். we are so proud. So how do you feel? எப்படி இது நடந்தது, எப்படி இதை அக்செப்ட் பண்ணீங்க? Actually, first of all, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி, எங்களுக்கு சில டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்தது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுங்க. அதனால் ஒரு ஃபார்மேட் சேஞ்ச் இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. பட் எனிவேஸ் தேங்க்யூ ஆல் ஃபார் த பேஷன்ஸ். ரொம்ப பொறுமையாக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ரியாலிட்டி ஷோஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் இருக்கணும்னு ஆசையாக இருந்ததும் இல்லை. அண்ட் மோரோவர் இதுல கூட நான் ஜட்ஜ் கிடையாது, நான் ஃபேஸ் ஆஃப் தி ஷோ. பெரியவங்க அவங்க எல்லாரும் சொல்றாங்க we gonna have fun. லெஜெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஜட்ஜஸ். பிகாஸ் நான் இப்போ வரைக்கும் வந்து ஜட்ஜா கூப்பிட்டு எதுக்கும் போறதில்லை. நானே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ அந்த பாடுறவங்களோ வாசிக்கிறவங்களோ
அவங்க வந்து என்னை விட பெட்டராக பாடி பெட்டராக வாசிப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு அவங்கள ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டிலாம் இல்லை. பட் I'm going to be there on the show to enjoy and inject some fun and learn something from legends like this. And thanks to Manona and thanks to Srini sir for being on the show. And they are going to be our biggest supports for this show. And முக்கியமாக இந்த ஷோ நான் ஏன் பண்ண போறேன்னு கேட்குறீங்களா? அதில் ஒரு பெரிய ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கிற ஒரு 10 ஸ்டார் சிங்கர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து என் கூட ஒர்க் பண்ண சிங்கர்ஸ். நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு ஜேர்னி நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் எனக்கு ரொம்ப வேண்டி அடுத்தபடியா இருப்பீங்க தானு சார், லிங்குசாமி சார் அண்ட் ஜெயம்ராஜா சார். எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியோடைய லான்ச் ப்ரோமோ லான்ச் நீங்க பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்க கையால அந்த ப்ரோமோ லான்ச் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ டிஎஸ்பி சார், ஸ்ரீனிவாஸ் சார் அண்ட் மனோ சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் த ப்ரோமோ லான்ச். ஸோ அற்புதமான டீம் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோக்காக. டைட்டிலே இவ்வளவு ஸ்டைலிஷா இருக்கு, ஸ்டார் டு ராக் ஸ்டார்னா ப்ரோமோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்னொரு ஒரே முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து நான் ரத்னவேல் சார் பற்றி சொன்னேன், அமிர்தா மேம் பற்றி சொன்னேன். அதே போல் இது எக்ஸ்ட்ரானரியாக எங்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் எடிட் பண்ணி கொடுத்தது வந்து எங்களோட எடிட்டர் பிரதீப். அவரோட ஃபேமிலி எமர்ஜென்சிக்கு சொல்லி கிளம்பிட்டாரு தங்க சொன்னேன். பட் யா ஹி டிசர்வ்ஸ் a big round of applause. Thank you Pradeep, thank you so much. So தானு சார், do the honors. அதை பிரஸ் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா ப்ரோமோ லான்ச் ஆகும். Here we go. பணிவான காலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2009 தேவிஸ்ரீ பிரசாத் எனக்கு கந்தசாமி படம் பண்ணும்போது அவருடைய ஒரு படைப்பை, அதுவும் வந்து தாம் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும்னு நான் மட்டும் இசையமைப்பாளராக வராது பெரிதல்ல. எத்துணை கலைஞர்கள் அங்கேயும் எனாதபடி எங்கும் வீட்டிருக்கிறார்கள். அவரெல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்ற ஒரு பாங்கு உண்மையிலேயே எனக்கு மிக சிறப்பான ஒன்று. அவர் கூட சொன்ன 1995 நான் வந்து விலைவாசி போராட்டத்தில் வேலூர் ஜெயிலில் 8 நாள் இருக்கும்போது ஒரு சிறை கைதி பாடின பாட்டு இன்னும் என் நெஞ்சில் ஒலித்து கொண்டு இருக்கிறது. பாத ஓரமா என் பார்வையும் யுவராணி மேலே பாசமாகுதே. இப்படி ஒரு பாடல் பாடக்கூடிய எத்துணை கலைஞர்கள் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு கலை ஆயுதமாக, அறிவாயுதமாக ஜி தொலைக்காட்சியும் டிஎஸ்பி விளங்குகிறார்கள். அவருக்கு பக்கத்துணையாக தம்பி மனோவும் ஸ்ரீனிவாசும் உற்றொழி உதவிடும். எல்லாருக்கும் வணக்கம். படம் போட்டால் கூட இவ்வளோ கிரௌடு வர்றதில்லை இப்பெல்லாம். இந்த சாங் மட்டும் வீடியோவை கட் பண்ணிட்டு இந்த சேர்ஸ் தூக்கிட்டு லைவாக ஒரு தடவை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு என்ன பார்க்கலாம் இல்லை, வேற உங்களை மாதிரி யாராவது ஆள் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? நிஜமாவே தான் என்ன எனர்ஜி சார், அற்புதமாக. ஒரு குருவை பற்றி, அவங்க அப்பா பற்றி, அவருடைய கேரியர் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றியெல்லாம் பேசும்போது ரொம்ப எப்படா மிஸ் பண்ணோம் இத்தினாலும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ரொம்ப பெரிய ஒரு ட்ராவல் அவர் கூட என்னுடைய லைஃப்பில் இருக்கும்னு எனக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன். சமீபத்தில் அவருடைய உப்பண்ணான்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அங்கே அது சாங்ஸ் தான் ஓப்பனிங் வர்றதுக்கு வந்து காரணமாக இருந்துச்சு. அதே மாதிரி ரங்கஸ்தலம் படம் வந்து அதில் சாங் நம்ம கேட்ட அடுத்த நிமிஷமே நான் ஃபோன் பண்ணி நான் அவரோட பேசியிருக்கேன் பல நேரங்களில். ஜி அவங்க எடுக்கிற இந்த முயற்சி ரொம்ப முக்கியமான தகுதியானவங்களை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிற அந்த தாட் இருக்குல்ல, அதுவே அந்த ப்ரோக்ராம் வந்து மிக பெருசாக போகும். அதுதான் இதில் இருக்கிற அந்த அந்த அது அந்த அடிப்படையாக இருக்கிற அந்த காரணம் ரொம்ப நல்லா இருக்கு. இதில் இருக்கிற டீமில் இருக்கிற மனோ சார், ஸ்ரீனிவாஸ் சார் எல்லாமே. ஃபங்க்ஷன் லேட் ஆச்சுன்னா நான் நினைக்கல. ஜிக்காக ஒரு நம்ம கையில் இல்லை சார், ஒரு சில விஷயம்லாம் அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. இதில் கலந்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். 2 minutes சார். ஓகேவா மணி? ஓகேண்ணா.
உங்களுக்கு அங்கே வீடியோ ஏன்னா ஹீரோயின் சேர் இல்லை அதனால ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே சார். ஓகே சார். Thank you. எல்லாம் கெஸ்ஸையும் சகோதரன் சொல்றதா நண்பர்னு சொல்றதா ஒரு புது உறவு எங்களுக்குள்ள. லிங்குசாமி சார் சொன்னாரு இப்பதான் பழக்கம், ஏன்டா இவர்கிட்ட நான் முன்னாடியே பழக்கப்படலைன்னு சொல்லி வருத்தமா இருக்குன்னு சொன்னாரு. முழுசா பழகிருக்கேன், பார்க்காத மாசம் இல்லை, எல்லா மாசமும் பார்ப்போம். அந்த படத்தை நான் சேலஞ்சே பண்றேன், வேற யாராவது அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்க முடியுமா, அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்க முடியுமா மியூசிக்கலா, சேலஞ்சே பண்றேன். தேவி is always a rock star and he will be the rock star always. No doubt in that. 1995 என்னோட முதல் தூரமா பார்த்துக்கிட்டோம், அப்போ வந்து பழக்கம் இல்லை. I believe that's the first thing. அப்பா ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்துல மேண்டலின் வாசிச்சாங்க கோட்டி சார் மியூசிக் டைரக்ஷன்ல. 95 நான் தூரத்துலேருந்து பார்த்தேன், கொஞ்சம் நான் பெரிய பையன், அப்போ சின்ன பையன் வந்து பூஜை பண்ணிட்டு அப்பா ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ இஸ் த ஃபர்ஸ்ட். ஓகே ஃபர்ஸ்ட் இல்லையா, ஸ்கூல்ல. ஆமா, ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் மேண்டலின் பிட் வாசிச்சப்போ எனக்கு கொஞ்சம் கிடாது. நம்ம உட்காந்து ப்ரொடியூசர் பையனை உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், அங்கே ஒரு பையன் சின்ன பையன் வந்துட்டு அப்படி வாசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்ட. 1995 அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 26 இயர்ஸ். ஒவ்வொரு நாளும் தேவியை இன்ஸ்பிரேஷனாக பார்க்கறதுல எந்த விதமான ஒரு தயக்கமும் கிடையாது எனக்கு. அவ்வளோ ஒவ்வொரு அந்த லிங்க் சொன்னார் எனர்ஜின்னு சொன்னார். அவர் வயசில் இருக்கிற அவர் உடம்புல இருக்கிற எனர்ஜியை விட 10 times ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அது காரணம் இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அது உடம்புல இருக்கிற எனர்ஜி கிடையாது. ஒரு ஆர்ட்டை லவ் பண்ணால் என்ன வருமோ அந்த எனர்ஜி அது. எங்க 2 பேருக்கு ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு, சண்டை போட்டுப்போம் யார் வந்து ராஜா சாருடைய பெரிய ஃபேன்னு சொல்லி. சம்டைம்ஸ் he proves and sometimes I prove we are the who's the biggest fan of Raja sir. And தேவி காரு அவர் வந்து தமிழ்நாடுல பெரிய ஸ்டாரு, ஆனா அங்க ஒரு பாஷா ஃபிளாஷ்பேக் இருக்கு அவருக்கு ஆந்திரால. அங்கெல்லாம் வந்து அவர் ரோட்ல போக முடியாது, அவரு ஏர்போர்ட்ல. சீரியஸாவே நான் ஏர்போர்ட்ல பார்த்தா வதவதன்னு எத்தனை போட்டோஸ், எத்தனை அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னுடைய தேவி அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அண்ட் ஜி தமிழ் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க பார்த்து நிறைய இப்போ நிறைய பேர் வந்து நிறைய அடிப்படுது, நல்லா பண்ணிட்டு வெரைட்டியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பயங்கர லக் உங்களுக்கு டிஎஸ்பி கிடைச்சது. நான் வந்து கான்ஃபிடண்டா சொல்லுவேன், ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா அதை இவரை விட ரெஸ்பான்சிபிளா பண்றான்னு நான் பார்த்தது கிடையாது. டாப் டு பாட்டம் 10 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு வேலை செய்யறாரு. அது வந்து நம்ம சொல்லி வராது, தானா இருக்கிற உடம்புல இருக்கிற விஷயம். இஸ் அ ஷோமேன், இஸ் ராக் ஸ்டார் அண்ட் ஷோமேன். அது வந்து இட் ஆல்வேஸ் யூ டிசர்வ் தட் தேவி காரு. இன்ஸ்பிரேஷன் சொன்னா ஒரு நாள் நாங்க வேலையை தவிர வேற எக்ஸ்ட்ரா பேசுறது கிடையாது. இத்தனை 25 வருஷத்துல வேலையை தவிர அங்க போவோமா, இந்த மாதிரி சந்தோஷமா இருக்குமா, அந்த மாதிரி பண்ணுவோமா, ஒரு செகண்ட் நான் பேசுறது கிடையாது. நான் பேசின அடுத்த நிமிஷம் இன்னொரு டேரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அங்கேயும் அவர்கிட்ட அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. எப்படி இவ்வளோ டெடிகேஷன். 4 விஷயம். குரு பக்தி. மேண்டலின் ஸ்ரீனிவாசா சார் பத்தி அவர் சொல்லாத நாள் கிடையாது, அவர் குரு பத்தி. அது நான் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அண்டு அப்பா எனக்கு சொல்ல வேண்டாம், லைக் ஐ கால்ட் மோகன் ராஜா. அவங்க வந்து அப்பா மேல இருக்க டெடிகேஷன் வந்து மைண்ட் ப்ளோயிங். அதுவும் இன்னைக்கு வரைக்கும் எப்பவுமே. அண்ட் தென் எல்லாத்தையும் அடிச்சுட்டே போவார். சாகர் அவர் தம்பியை பார்த்துக்கிற விதம், அதோட ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பார் அவர் தம்பியை. எனக்கு என் தம்பியை நான் குழந்தை பார்த்துக்கிறேன்னு எனக்கே ஒரு பொறாமை வரும். எல்லாத்துலேயுமே அந்த மனுஷன் என்ன அடிச்சுட்டே இருவாப்புல எல்லாத்துலேயுமே. அந்த வே எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் தான் அந்த வே ஹி ட்ரீட்ஸ் இட் ஸ்டாஃப். இந்த ஸ்டாஃபை வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக அவ்வளோ பிரதர்ஸாக பார்த்துக்கிற அந்த விஷயம் ஐ நெவர் சீன் எனிவேர் எல்ஸ். ஃப்ரெண்ட்லி பாண்டேஜ். அவங்கெல்லாம் வந்து ஏதோ சாதிக்காக வேலை செய்யற மாதிரியே செய்ய மாட்டாங்க. அவங்க ஐயோ நான் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் இன்ஸ்பிரேஷன் தேவி காரு. ஆல்வேஸ் எப்பவுமே. அண்ட் நம்ம ஏன் பிறந்தோன்னு ஒரு சாதிக்கணும்னு தோணும். அது வந்து எல்லா மனுஷனுக்கும் அவசியமான ஒன்று. அதை தாண்டும் போது தான் அப்பா ஐ மேட் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்னு தோணும். அதை ஆல்ரெடி பண்ணிட்டாரு, அவர் பண்ணிட்டு இருக்காரு.
அந்த பர்பஸை சாதிச்சதுக்கு அப்புறமா இது என்னுடைய வெற்றி கிடையாது, இது காட் கிவன் சொன்னதுக்கு அப்புறமா இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும், இதை யூஸ் பண்ணணும், அடுத்தவங்களுடைய அட்வான்டேஜ்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஸ்டேஜ் வந்திருக்காரு இப்போ. ஸோ ஆல் தி பெஸ்ட் தேவி காரு. Always will be there with you, always with many films, and whatever you come across in your life, I will be there as a brother, friend every time. All the best. And நான் எப்பவுமே ஒரு கோட்டு படிச்சு எப்பவுமே நம்புவேன், அதை என்னன்னா, வாழ்க்கை உன் ஆன்மாவை கசக்கி பிழியும் போது அதிலிருந்து உன் ஆன்மாவை மீட்டு தருவது கலைன்னு சொல்லிட்டு, அதுல இசைக்கலையை விட எந்த கலையுமே என்ன அடிபட்டாலும் வாழ்க்கை நம்ம என்ன அடிபட்டாலும் சரி ஒரு இசையை கேட்டா ஒரு ஆன்மா மறுபடியும் புதுப்பிக்கிற மாதிரி இருக்கிற அந்த இசைக்கலை. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ I would like to call lyricist விவேகா அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான குடும்ப விழா மாதிரி எனக்கு. நம்ம மோகன் ராஜா அவர்கள் ஒரு 10-15 வருடத்துக்கு முன்பு சம்திங் உனக்கும் எனக்கும் படத்துல தான் எனக்கு தேவி சாரை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அது பிறகு தேவி சார் என்ன நிறைய இடங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. ராக் ஸ்டார் அவர் நிறைய ஸ்டார்களை ராக் ஸ்டாரா மாத்துற இந்த நிகழ்ச்சியை பண்றாரு. என்னையும் ராக் ஸ்டாரா மாத்துனது அவர் தான். ஏன்னா கந்தசாமி பாடல்கள் தான் என்னை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த பாடல்கள் என்று சொல்லலாம். பல ஒரு வாரத்துல 1 லட்சம் குறுந்தகடுகள் வித்து ஒரு மிகப்பெரிய இசை உலகில் புரட்சியை ஏற்படுத்தின பாடல்கள்னா கந்தசாமி பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியா அவரோட நான் 12 வருடங்கள் 13 வருடங்கள் தொடர்ச்சியா பயணித்துக் கொண்டு வருகிறேன். அவருடைய எல்லா தமிழ் படங்களையும் நான் பாடல் எழுதியிருக்கேன். அந்த பெருமை பாடலாசிரியர்கள் எனக்கு மட்டும் இருக்கு என்று நினைக்கிறேன். அவரு உலகம் முழுக்க அப்ப தமிழ்நாடு மட்டுமல்ல, கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி என்று இந்திய மொழிகள் அத்தனை மொழிகள்லையும் சாதித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர். சொன்னாரு, நிறைய பேர் அவருடைய இந்த வயசுல தான் சாதிக்கவே ஆரம்பிப்பார்கள், ஆனால் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இந்த இளம் வயதிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக நிற்கிறார் என்ற பாக்குறப்ப பெருமை இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா, நிறைய இசை வெளியீட்டு விழாக்கள்ல அவரை இசை வெளியீட்டு விழாவின் கதாநாயகன் மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் அப்படின்னு பார்த்திருக்கோம். வெகு சீக்கிரத்துல திரை கதாநாயகனாக அவர் வெற்றி பெறுவார் என்பதற்கு என்ன டான்ஸ், என்ன ஒரு போட்டோ ஜெனிக்கு அப்படியே பார்த்து மறந்து போயிட்டேன். நான் ஏதோ சங்கர் சார் படத்துல ஒரு சாங்கை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். தேவி சார், நான் மியூசிக் டைரக்டரா தேவி சாரை எனக்கு தெரிஞ்சதை விட ஒரு பர்சனா தெரியும். த கிரேட் மேன். நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். அதனால ஐ லவ் யூ சார். அவங்க விவேக் சார் சொன்ன மாதிரி his energy is infectious. I have been lucky enough to work with him for the past 8-9 years into the shows, concerts, public events. Yallame I'm lucky enough to style him, and he's more than an artist for me. He's an extended family. I mean, his entire family is an extended family. They've adopted me, and his energy and his commitment. I think I started off with him when I was like a nobody, and now I'm a little somebody, and I owe all this to him because I learned all the commitment. I mean, when he gets into something, he gets so committed, and then he tells you, I mean, how to grow without feeling your growth. I think that's so. Thank you so much for making me a part of such a wonderful project, Devi. So I feel so honored to be here, and all thanks to this one man, the rockstar GSP. Thank you very much. On stage. Red shirt. Praveen, okay va. எடுத்துக்கோ. இங்க வச்சு வெல்லுங்க. Say cheese. Cheese. Rockstar. எல்லாம் இது. என்னடா இதா? சார் இப்போ எடுங்க. முன்னாடி வந்துட்டீங்களா? நான் போஸ் வைக்கிறோம். இந்த பாருங்க சின்ன பொண்ணு கலங்குறாங்க. ரெடி சார், ரெடி சார். Rockstar. Yeah. Rockstar. One more time. ரெடி சார், ரெடி. சோப்புல நான் தான் காமெடி. ரெடி சார், ரெடி சார். இங்க பாருங்க. ஓகே. Well, sounding is Uday Kumar and Kutti Uday and Suresh. Thank you, three of you, and my entire staff, the studio assistants.
புகழ், ராஜா, தினா எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்டார்ட்லேருந்து இப்போ உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாருமே. டே நைட் யாருமே தூங்கல. ஸோ அவங்களோட கஷ்டம் இதில் இருக்குது. ஸோ தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார் சிங்கர்ஸ் ஆர் ஹியர். ஸோ என்னதான் நடக்க போகுது ஸ்டார் டு ராக் ஸ்டார் அப்படின்னு யார் 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 அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம். ஸோ இவங்க தான் அந்த ஸ்டார் சிங்கர்ஸ். சீரியஸாக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் தான் நாங்கள் சொன்னோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஹேவ் தி மைக். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். அஃப்கோர்ஸ் இது வந்து ஃபேமிலி தான். ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் பிலாங் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் நாங்கள் எப்போவுமே ஒரு பிளேபேக் சிங்கராக தான் இருந்திருக்கோம். ஸோ வி யூஸ்வலி நெவர் கம் மச் ஆன் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் டு ஜீ தமிழ். அண்ட் ஐ திங்க் இந்த ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு என்னென்ன வித்தைகள் காமிக்கலாம், என்ன ஃபன் காமிக்கலாம். ஐ திங்க் எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ்க்கு நாங்கள் எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறோம், அவங்களுக்கு எவ்வளோ எங்களை பிடிக்குமோ அதுதான். எனிவேஸ் நாங்கள் பண்ணுற பாட்டும் அப்படி தான். நான் பாடுற பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குதுன்னா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் அதுதான் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு 10-20 டைம்ஸ் அதை வந்து பர்ஃபார்மன்ஸ் லெவல் இன்னும் ஏற்றி நாங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆஃப்கோர்ஸ் Srini Anna, Manu sir, and of course the rockstar DSP is there. So definitely looking forward to this wonderful opportunity. And எல்லார்கிட்டயும் நாங்க கனெக்ட் பண்ணி இமோஷனலா ஒரு கனெக்ஷன் கொண்டு வரணும்னு யோசிக்கிறோம். So thank you so much. Thank you singer Mahalingam அவர்கள். சத்யன் அவர்கள். Okay. சத்யன் மகாலிங்கம் அவர்கள். Thank you. Really happy in CTV ஓடைய ராக்ஸ்டார் ஷோ வந்து ஆக்சுவலி ரொம்ப ஆசைன்னு சொல்ல. எனக்கு வந்து பர்சனலாக நாங்கள் நிறைய வாட்டி பேசியிருக்கோம். நம்ம பிளேபேக் சிங்கர் ஸ்கூலில் மட்டும் ஒரு என்ன சொல்ல ஒரு ஷோ, ஒரு காம்படிஷன் மாதிரி இருந்தால் எப்படி ஜாலியாக இருக்கும், ஃபன் ஃபீல்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் நவ். எனிவே இட்ஸ் நாட் கோயிங் டு பி காம்படிஷன் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஃபெஸ்டிவல். நாங்கள் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாட போகிறோம். அண்டு ஒன்று கற்றுக்க போகிறோம். இன்னும் இந்த மாஸ்கோட ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிக்குன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி தேங்க்ஸ் டு ஜிடிவி அண்ட் தேங்க்ஸ் டு ராக்ஸ்டார். லுக்கிங் ஃபார்வர்ட். Thank you மகாலிங்கம் அவர்கள். எல்லார்ட்டையும் கேட்டிங்கன்னா எல்லாரும் ஒரே விஷயத்த தான் மாற்றி மாற்றி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 3 பேருமே, அதாவது ஜட்ஜஸ் 3 பேருமே நாங்கள் நண்பர்கள் எப்படியோ அதே மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் தான். அது அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக, அதாவது ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறத விட்டுட்டு எல்லாரும் ஜாலியாக ஃபன்னாக இருக்க போகிறோம் அந்த நிகழ்ச்சியில். அதுதான் விஷயமே, சார் ஒன்றுமே இல்லை. நன்றி. சூப்பர். சிங்கர் பம்பா பாக்கியா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ராக் ஸ்டார் ரொம்ப அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எங்களுக்கு. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டிவி ஷோ. நான் இது வரைக்கும் எந்த டிவிலையும் வந்ததில்லை. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. மனோண்ணன், ஸ்ரீனிவாஸ் சார், டிஎஸ்பி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜி தமிழுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ. சிங்கர் ரஞ்சித் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இனி எப்படா மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்போ ஆரம்பிக்க போகுது, எப்படி எல்லாரும் பார்த்து எப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்த ஒரு டைமில் வந்து ஐ திங்க் ஜி தமிழ், அஃப்கோர்ஸ் டிஎஸ்பி, திஸ் ஹோல் கான்செப்ட் ஆஃப் ராக் ஸ்டார் வந்து நேரடியாக அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்களை கொண்டு விட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் ஸோ ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட், லுக்கிங் ஃபார்வர்ட் உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, உங்களோட எல்லாரும் சேர்ந்து லூட்டி அடிக்கிறதுக்கு. வி ஹேவ் a fantastic team here. டிஎஸ்பி ப்ரோ ஆல்வேஸ், இங்கே நிறைய பேர் பேசிட்டாங்க அவரை பற்றி. பட் நானும் ஒரு வார்த்தையாவது சொல்லி அவரோட நான் நிறைய டூர் நான் அவரோட பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து எப்படின்னா அவர் ஒரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படியே வாயை குழந்துக்கிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்க்குறதோட சரி, ட்ரூ ராக் ஸ்டார். ஸோ இட்ஸ் கிரேட் டு ஹேவ் சச் அன் அமேசிங் டீம் அண்ட் ஆல்சோ சச் ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி அ பார்ட்டி. ஸோ கெட் ரெடி. தேங்க்யூ. சூப்பர். சின்ன பொண்ணு அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவோ மேடைகளில் பாடியிருக்கோம், நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புது அனுபவம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாட்டுப்புற கலைஞர்கள், ஒரு சினிமா கலைஞர்கள் இணைந்து இந்த நிகழ்வு நடக்க போகுது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய அளவில் போக போகுது. அதுக்கு முக்கியமாக 3 முப்பெரும் தேவிகள்னு சொல்லுவாங்க, முப்பெரும் தேவர்கள் உட்காந்துருக்காங்க. மனோ சார், ஸ்டேனி சார், தேவி சார். தேவி சாரோட இசையில் நான் 2 பாட்டு பாடியிருக்கேன், 2 படம் பாடியிருக்கேன். ஒரு தெலுங்கு படம், ஒரு தமிழ் படம், சசிகுமார் சார் நடித்த படம் ஓடு 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 ஓடு.
நிக்காமலே ஓடு நீ நினைச்ச இடம் கிடைக்கு வர நிக்காமலே ஓடு அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க நாங்க இந்த ராக் ஸ்டார் மூலமா ஓட போறோம். கண்டிப்பா மக்கள் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. எல்லாரும் கலக்க போறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ சிங்கர் NSK ரம்யா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த ஸ்கூல் காலேஜில் தான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் போனது. அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணதே கிடையாது. இப்போ ஐ எம் கோனா பி பார்ட்டிசிபேட்டிங் அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். DSP சார், சார் we can start with Mano sir maybe. Mano sir, நீங்க வந்து நீங்க பார்க்காத ஸ்டேஜே இல்ல, ஏகப்பட்ட ஷோஸ்க்கு நீங்க ஜட்ஜா உட்கார்ந்துருக்கீங்க. ஸோ இதுல என்ன வித்தியாசமா இருக்க போகுது, ஒரு ஸ்டார்ஸ் நீங்க ஜட்ஜ் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. இதுல ஒத்துக்கிட்ட இந்த கிரேட் சிங்கர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதல்ல இதுக்கு நான் ஒரு பாட்டு பாடினா அதுக்குள்ள யாகம் என்ன பேசுவான்றது எனக்கு தெரியும். நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் போய் காம்படிஷனில் எதுக்கு அப்படின்னு சொல்லி தடுப்பேன். அது விட்டுப்பட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. இட்ஸ் எ கிரேட். அதாவது கரோனா சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான கேரக்டரைசேஷன்ஸ் இதெல்லாம். ஆமாம், அதாவது 65 பான் நான், 79ல் MSV அசிஸ்டன்ட்டு, 85ல் சிங்கர், 90ல் மணி சர்மா கிட்ட என் வயசில் 14 இயர்ஸில் தேவி பார்த்துருக்கேன். அப்போது அந்த துடிப்பு அந்த பையன்கிட்ட என்ன இருக்குன்றது இன்றைக்கும் அது குறையுது, மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கு. அது தான் மட்டும் இல்லை, நல்ல பாயிண்ட் சொன்னாங்க தானு சாரும் டைரக்டர் சார் லிங்குசாமி சார். மற்ற கலைஞர்களும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுன்ற ஒரு கிரேட் தாட். அது வந்து 100% இன்னைக்கு ஜீ தமிழ் பின்னாடி இருந்து நடத்துது. அடுத்த வருஷம் ஒரு 10 சேனல்ல இந்த மாதிரி ஷோ ஸ்டார்ட் ஆகும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ஸ்ரீனி சார், நீங்க வந்து ஏற்கனவே நம்ம ஜீ தமிழ்ல சரிகமபாவை ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல இருந்து நம்ம கண்டஸ்டன்ஸை எடுத்து ஃப்ரெஷ் சிங்கர்ஸா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பட் இங்க தேர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் சிங்கர்ஸ். ஸோ இவங்களை ஜட்ஜ் பண்றது எப்படி இருக்க போகுது? இல்லை, இது வந்து இந்த ஷோ அக்செப்ட் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் இந்த 10 பேர் இவங்க சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப எனக்கு என்னடா அது என்ன எங்கே வந்துட்டோம் நம்மங்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் they are rock stars. அவங்க கண்டிப்பாக they are rock stars. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்து, அவங்களோட பெர்ஃபெக்ஷனை பார்த்து நிறைய பேரோட நானே அப்படியே எப்படிடா அவங்கெல்லாம் அப்படி பாடுறாங்கன்னு நிறைய வேந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்க போகிறது. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஷோ. ஏன்னா ஒரு 15 வருஷமா, ஐ திங்க் 15 வருஷம் சொல்லலாமா, இல்லைன்னா ஒரு 10 வருஷம், ஒரு 10 வருஷமா டெலிவிஷன்ல பாடினானா தான் நீ சிங்கர்ங்கிற மாதிரி ஒரு இது ஒரு அது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. இந்த நீங்க பார்க்கப்பட்ட சிங்கர்ஸ் வந்து ஸ்டுடியோஸ்க்கு போய் மியூசிக் டைரக்டர்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு டெமோஸ் கொடுத்து எத்தனை பேர் கோரஸ் பாடினாங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ட் தே ஸ்ட்ரகிள்ட் ஹார்ட் டு சிங் சம் ஃபினாமினல் ஹிட்ஸ். இவங்களெல்லாம் வந்து தே ஹேவ் ஹியூஜ் ஹிட்ஸ் ஃபார் பிக் ஹீரோஸ். அண்ட் ஐ மீன் ஹீரோஸ், அதான் the male chauvinism is coming in. It does not, all these, what I mean to say is avanga already established singers, rock stars. But ஒரு ரியாலிட்டி ஷோவில் பாடுற ஒரு கண்டஸ்டன்டோட ரீச் அவங்களுக்கு கிடையாது. That's because television doesn't show them. I'm so thankful to Zee Tamil that இந்த மாதிரி ஒரு ஷோ இவங்கள மாதிரி திறமைசாலிங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் அமைச்சு கொடுக்குறாங்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஷோ மிகப்பெரிய. I'm going to enjoy the show. எல்லாரும் சொன்ன மாதிரி தேவி ஸ்ரீ பிரசாதோட எனர்ஜியை பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதுதான் நானும் திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் தட் இஸ் தேவினா எனர்ஜி, அதுவும் பாசிட்டிவ் எனர்ஜி தான். I have never seen one negative emotion from him so far in my life. So we have that. அந்த ஒரு கோர்ஸ் இருக்கு.
மனோஜ் சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். பிகாஸ் அவர் so much of fun. ஆனால் அவரோட insights into music is something really, really good. So we're going to have fun along with all of you. Look at the talents. பயமா இருக்கு பார்க்கறதுக்கு. Oh my God. And ஒன்று ரெண்டு பேரும் தெரியாது எனக்கு. ஆனால் மகாலிங்கத்தோட பாட்டெலாம் நான் கேட்டு என்னன்னா இந்த ஆள் இப்படி பாடுறாங்கிற மாதிரி. ஈச் ஒன் ஆஃப் தம், ராகுல், சத்யன், பாம்பா, ரஞ்சித். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் சாத்தியமே இல்லை. ஸோ ஐ வுட் லைக் டு கால் our South Cluster Head, Mr. Siju Prabhakaran, on stage to say a few words. அங்கே உட்காந்து சொல்லலாம் சார். Hello. I think enough has been said, but I'm really, really excited with the judges. Thank you, DSP, for agreeing to do this show. Thank you, Srini sir, for being a part of the family, and thank you, Manoj sir. We really, really look forward to having you. And yes, I could not agree more with. I had one meeting with DSP before this, and the energy is just infectious. Our entire team, the fact that he agreed to do this show, despite even he didn't have to do it, but he did it for us, so I'm really, really thankful. Even from the time he agreed to this day, maybe till today morning, his involvement in ensuring that everything goes to the team. This is something for us as a team to learn, and the attention to detail that he gets in. This is something which I see that even before the show starts, I can see that it's going to be a great, great show. Thank you to all the singers. Thank you to our production house. We have Turmeric and Bani J. They are doing this show for us. We are very, very happy to be associating with them. I'm sure taken some time to reevaluate the way we are going to do non-fictions. This whole lockdown, like everyone said, has given us time to think what is it that we want to do, how do we want to entertain our audience, and the genesis of Rockstar was thus, it was an idea which came from the team, and with DSP coming, with the fact that what he wants to do for the musicians, these are all great layers to the show. Few words from our programming head, Tamaldasan Navarkal. அனைவருக்கும் நன்றி. இதில் முக்கியமாக இந்த ஷோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சரிகமப்பான்ற, அதாவது எப்போதுமே சொல்கிறது தான் ப்ரெஸ் மீட்டில், ஜென்ரலாக வந்து சேட்டலைட் சேனலுடைய ஒரு சோல் அப்படின்னு பார்த்தோன்னா மியூசிக் ஷோ தான். அது எனி மியூசிக் ஷோ, அது எனி சேனல். நம்மளுக்கும் அப்படி தான் இருந்தது இங்கே. ஸோ சரிகமப்பா தான் வந்து இங்கே நான் ஃபிக்ஷனுடைய ஒரு பெரிய ஃபேஸாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு 3-4 சீசன் போனதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து வேற ஒரு டிஃபைன் பண்ணி மியூசிக் ஷோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது வந்த ஐடியா தான் இது. பட் ஐடியா வந்ததுக்கப்புறம் இது எப்படி மெட்டீரியலைஸ் ஆகுமான்றது ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. சரி, ஓகே, அட்டெம்ப்ட் எடுத்து பார்த்தாலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ இது கான்ஃபிடென்ட் இல்லை அது நடக்குமான்றதில்ல. ஐ திங்க் போய் மியூசிஷியன்ஸ் வந்து சிங்கர்ஸை அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி அவங்க கொடுத்த அந்த ரெசிப்ரோகேஷன் தான் வந்து இந்த ஷோவோடைய எனக்கு காரணம். முக்கியமாக வந்து நான் 10 பேருமே நிறைய மனோசாரெலாம் சொன்னார், அந்த அகமெல்லாம் வரும், அது மாதிரி வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த 10 பேர் நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அது அடுத்த ஸ்டெப்பு மூவ் இருக்குமான்னு தெரியல. ஸோ டெஃபினட்டாக அந்த 10 சிங்கர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் வந்து அவர் டிஎஸ்பி சார் அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணும்போது ஜென்ரலாகவே வந்து எனக்கு நாங்கள் வேற ஒரு இது ஃபினாலேக்கு வந்திருந்தார் அவர் சரிகமப்பா ஃபினாலேக்கு. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட பேசும்போதே சொன்னேன், இன்சைட் த மியூசிக் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், பட் வந்து ஏதோ ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் ஆடியன்ஸ் கிட்ட போய் அது எக்ஸாக்டாக ரீச் ஆகாமல் இருக்குது. ஐ திங்க் உங்களால் தான் எனக்கு தெரிஞ்சு அது 100% எக்ஸ்பிரசிவாக ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற எனக்கு ஒரு பெரிய கன்விக்ஷன் இருக்குது. ஸோ நிச்சயமாக இது வந்து அதில் தான் வந்து த்ரோட்டில் வந்து இந்த சிங்கர்ஸோட அவரோட வந்து ஷோ புதுசாக டெஃபினட்டாக அது வந்து கான்ஸ்பைரி வேறு மாதிரி ஃபார்ம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக அதோட ரொம்ப முக்கியமான அது கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 ஜட்ஜஸ் அவங்களுடைய
கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவ்வளோ பாசிட்டிவான அவ்வளோ சந்தோஷமான ஆட்கள். அவங்க மாதிரி வந்து சீனி சார் பேசும்போது வந்துட்டு எல்லாருமே சொன்னது எனக்கு ரொம்ப மேடை நிற்கும்போது பார்த்ததுன்னா 1-2 சிங்கர்ஸ் கூட எனக்கு தெரியும், ரஞ்சித் அவங்களாம் தெரியும் எனக்கு. பட் ரொம்ப பாசிட்டிவான ஆட்கள். எனக்கு ஸ்டேஜில் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமா பாசிட்டிவாக அதை மியூச்சுவலாக வின் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் இங்கே இருந்தது வந்து இந்த ஷோ வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய 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 சக்ஸஸ்க்கு வரப்போகுது நான் நினைக்கிறேன். வித் டீம் சப்போர்ட்டு சாய் பரத், விஜய், அப்புறம் வினைத்தா தான் நிறைய கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. வினைத்தா, ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிற டீம் வந்து சார் சொன்ன டர்மரிக், பேனிஜே, மகேந்திரன் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். டிஸ்னி, அருண், அந்த ஹோல் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். டெஃபினட்டாக வந்து பத்திரிகை நண்பர்களோட சப்போர்ட்டோட இந்த ஷோ பெரிய சக்ஸஸ் ஆகும் நம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னைக்குமே தமிழ் சாரும் சிஜு சாரும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இப்போ ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் யூ டு பிரசன்ட் த கேலண்டர் டு டிஎஸ்பி அவர்கள்.